3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. விஜய் சாருக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே போன இதில் கேட்டீங்க. ஒரு போலீஸ் கிட்ட பெர்மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கேட்டு அங்கே கிடைக்காம டிஜிபி கிட்ட வந்து டிஜிபி பர்மிஷன் கொடுத்தும் ஏகப்பட்ட மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு மற்றவங்க அளவுக்கு லீனியண்ட்டாக இல்லை, எங்களுக்கு நியாயம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போய் நின்று கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்து எல்லாரையும் ஒரு சேர ஒரு மாதிரி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தாவேக்கா இருக்குன்னா, போன சனிக்கிழமை ஈவெண்ட் முடிச்சு இந்த சனிக்கிழமை ஈவெண்ட்டுக்கு மட்டும் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடுவில் இருந்து 6 நாள் வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த இடத்துல குவிகிறாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு போலீஸ் ஒரு கையாலாகாத தனத்தை முன் வச்சு மற்றவங்களுக்கு நான் வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுப்பேன், வண்டி மேலே நின்று நீ கை காட்டலாம், ரோட்டில் இறங்கி பேசலாம், என்ன வேணால் பண்ணலான்னு பர்மிஷன் கொடுத்தா அந்த பர்மிஷன் கூட ஒருதலை பட்ச சார்பாக வந்து தாவேக்கா கொடுக்க மாட்டேன்னு போது தவறு. அதைத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து விஜய் சார் பார்க்க வந்தால் உடனே போலீஸ் கோச்சுப்பாங்களா? இது என்னங்க நியாயம்? ஜனநாயகம் பாஸ். ஜனநாயகத்தில் மக்கள் தான் பாஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து கை காட்டக்கூடிய ஒருத்தர் தான் பொலிட்டிக்கல் பாஸ். இந்த 2 பாஸுக்கும் சேர்ந்து இவங்க சொல்கிறத செய்யறது தான் பப்ளிக் சர்வெண்டோட வேலை. அன்னைக்கு காங்கிரஸை திமுகவில் வீழ்த்த முடியும்னா, திமுகவை அதிமுகவில் வீழ்த்த முடியும்னா, அதை விட இன்னைக்கு அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்களோட நலிவடைஞ்சு போய் நடக்குது அந்த கட்சிகள். அப்போ அவங்கள நம்மளால வீழ்த்த முடியாதா? முடியுன்ற ஒரு நம்பிக்கையை அவரோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்துறாரு. என்னப்பா திமுக அதிமுக மீறி வர கேள்வி நம்ம அன்னைக்கு முடியும்னா இன்னைக்கு முடியும்னு சொல்ற நரேஷன் அது. அவர் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. அதை கனிமொழி அக்காவே மாற்றி சொல்லிட்டாங்களே, வரக்கூடிய புதிய எதிரிகளையும் நாங்கள் சண்டை செய்வோம் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே வார்த்தையை தான் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட பாராட்டுகளும் பேச வச்சாங்க இல்லையா? திமுகவிற்கு தாவேக்கா தான் இன்னைக்கு எதிரின்னு திமுக உணர்ந்துருக்கு, அதை அங்கீகரிக்குது. ஆனால் நாம் தமிழரை வச்சு அதை டைல்யூட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு திமுக அதிமுக, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு நாம் தமிழர் அண்ட் தாவேக்கான்னு செட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு அனந்தஜித் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கனிமொழி எம்பி சொல்லியிருந்தாங்க ஒன்று, புதிய பகைவர்கள், பாரம்பரிய பகைவர்கள், பழைய பகைவர்கள். புதிய பகைவர்கள் யாரை சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். எல்லாருமே நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது தாவேக்கா அவங்க எல்லா இடத்துலையும் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தாவேக்கா வந்து ஒரு பாயிண்டில் வந்து தாவேக்கா பேரையே குறிப்பிடாமல், விஜய் சார் பேரையே சொல்லாமல், அப்படி ஒரு ஃபோர்ஸே இல்லை, அது ஒரு பார்ட்டியே இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டில் தான் திமுக ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. முதல்வர் கூட அவர் பேரை குறிப்பிடாமல் ஒரு அறிக்கையில் சொல்லி எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு போக இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிதுன்னா, தாவேக்காவை எல்லா இடத்துலையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திமுக வந்துட்டாங்க. இது வந்து நான் தாவேக்காவின் வளர்ச்சியாக பார்க்குறேன். திமுகவின் வீழ்ச்சி இதில் எதுவும் இல்லை, தாவேக்காவின் வளர்ச்சி. ஏன்னா வந்து இந்த 1.5 வருஷத்தில் எந்த எலெக்ஷனும் இல்லை. அவங்க வந்து எலெக்ஷன் இன்னும் ஒரு ஓட் பர்சன்டேஜ் காமிச்சு அப்படி எதுவும் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அது ஒரு ரிசல்ட்டாக பார்க்கலாம், அதனால் சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து இத்தனை நாள் நாம் தமிழருக்கோ இல்லை மற்ற பல பெரிய கட்சிகளுக்கு கொடுக்காத ஒரு அங்கீகாரத்தை ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேக்காவுக்கு கொடுக்குறது தாவேக்காவோட பெரிய எட்ஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா 2011 தேர்தலில் கூட தேமுதிக அவங்க அந்த மாதிரி பேசல. 6, 9, 2011 வரைக்கும் தேமுதிகவை எதிர்த்து பேசவே இல்லை, எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. 2011 திமுக எதிர்கட்சியாக கூட உட்காராம கேப்டன் அவர்கள் வந்து எதிர்கட்சி ஆகும்போது தான் அதுக்கப்புறம் 14 பேசினாங்க, 16 மக்கள் நல கூட்டணி பற்றி பேசினாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த 1.5 வருஷத்துலேயே தாவேக்கா பேச வச்சிருக்கின்ற போது இது களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆதரவு. நம்ம வந்து கேப்டனோட விஜய் சார் இந்த இடத்துல சில இடத்துல எட்ஜி காமிக்கிறாரு, அதோட ரெஸ்பான்சிவாக திமுக பேசுகிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நல்ல விஷயம். இது வந்து ஒரு அரசியலில் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பாக எதிரிகள் இருப்பாங்க, பகைவர்கள் இருப்பாங்க, அவங்கள வீழ்த்துறதுக்கு வேலை செஞ்சாலே ஜனநாயகம் நல்லா இருக்கும். அதை நோக்கி போகுது. திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் வர ஒரு பரப்புரைக்கே இந்த எஃபெக்ட்னா, திரு விஜய் அவர்கள் 7 நாள் ஒர்க் பண்ணா அப்போ எப்படி சார் இருக்கும் எஃபெக்ட்? அப்படி பண்ணலாம்ல சார்? இல்லை, நான் வந்து இது வந்து நீங்கள் சனிக்கிழமையோட வர பிரச்சாரத்துக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து அதை வந்து குறுக்கிட வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா, களத்தில் கட்சி 7 நாளும் வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. 7 நாளும் வந்து அந்த மாவட்டங்களுக்கு வேலை இருக்குது, மாவட்டங்களில் ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்குது, சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தொகுதியில் வேலை நடக்குது, அங்கங்கே தெருமுனை கூட்டம், இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜய் சாருக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே போன இதில் கேட்டீங்க. ஒரு போலீஸ் கிட்ட பெர்மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் கேட்டு அங்கே கிடைக்காம டிஜிபி கிட்ட வந்து டிஜிபி பர்மிஷன் கொடுத்தும் ஏகப்பட்ட மற்ற கட்சிகளுக்கு இல்லாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு மற்றவங்க அளவுக்கு லீனியண்ட்டாக இல்லை, எங்களுக்கு நியாயம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போய் நின்று கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்து எல்லாரையும் ஒரு சேர ஒரு மாதிரி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தாவேக்கா இருக்குன்னா,
போன சனிக்கிழமை ஈவெண்ட் முடிச்சு இந்த சனிக்கிழமை ஈவெண்ட்டுக்கு மட்டும் போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடுவில் இருந்த 6 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்ல இது அந்த பிரச்சனை இல்ல, தொண்டர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கோர்ட்ல இது வாதமா வச்சிருக்கிறது சொல்றாங்க. அந்த தொண்டர்களுக்கு வந்து இந்த கட்சிக்கு அந்த ஆக்டிவிட்டியில அந்த ப்ராப்ளம் தொண்டர்களால கிடையாது. பொதுமக்கள் அந்த இடத்துல அந்த தெருக்குள்ள வந்ததுனால அந்த போலீஸ் அந்த பொதுமக்களின் வாகனங்கள் அந்த தெருக்குள்ள வர ஏற்பாடு பண்ணதுனாலையும், ஐ மீன் கண்டுக்காம சீல் பண்ணாம விட்டதாலும், விஜய் சார் வந்து ஏறி நின்று கை காமிச்சு அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து கலையை வைக்கிறதுக்கு வழி பண்ணாம விட்டதுதான் தவறு. தொண்டர்களால் அந்த இடத்துல நீங்க ஒரு கூட்டம் அலர்பெரிய கூட்டம் வருதுன்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். 1-2 இடத்துல வந்து அந்த தொண்டர்கள் சில விளையாட்டுத்தனமா பண்றாங்க, ஒரு ரிப்போர்ட்டரை வந்து கிண்டல் பண்ணாங்க, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்த கூட்டத்துக்கோ அங்க ஒரு அசம்பாவிதத்துக்கோ தொண்டர்கள் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம அந்த கூட்டம் நல்லபடியா முடியறதுக்கு காரணமா அந்த தொண்டர்களுக்கு ஒத்துமையில இருக்கிற அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் கேரிங் தான். அதனால எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. போலீஸ் அதை சரியா கவர்ன் பண்ணல, அதை எங்களுக்கு எல்லாரும் போல எங்களுக்கு நடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அது இந்த 6 நாள் நடக்குது. 6 நாள் ஒரு தொகுதியிலும் மாவட்டத்திலையும் வேலை பார்க்குறாங்க. விஜய் சார் அந்த இடத்துல நீங்க அவங்க சொல்லும் போது நம்பல, அவரை கூட்டு போறதாங்க பெரும் பிரச்சனையா இருக்குன்றாங்க. அது நீங்க பிராக்டிக்கலா பாக்குறீங்க, அது மக்களோட ஆதரவு. நீங்க அதை வந்து திரும்ப ரசிகர்கள் தொண்டர்கள்னு குறுக்க வேண்டாம். இல்ல சார், இது வந்து இதே வந்து ஆக்டிவிட்டிஸ்ல நாகப்பட்டினத்துலயும் நடந்துச்சுன்னா இப்போ போலீஸோட ரியாக்ஷன் ரொம்ப கடுமையா இருக்கும்ல சார், அதுக்காக சொல்றேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் வந்து இவங்க நம்ம ஊர் மக்கள், திருச்சியில இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தவங்க. நாளைக்கு நாகப்பட்டினத்துலயோ கடலூர்லயோ வந்தாலும் அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் தான். அந்த மக்கள் ஒரு கோவில் கொடை, ஒரு திருவிழா, இல்லை வந்து ஒரு பொருட்காட்சி, இதுக்கு வந்து கூட்டம் கூட்டினா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு வந்து விஜய் சார் மேலே பிளேம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அவங்கள வந்து நெறிப்படுத்தாமல் அப்படியே விடுவீங்களா? ஸோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு ப்ராப்பராக போலீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த இடத்துல குவிகிறாங்க. அவங்கள ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னு போலீஸ் ஒரு கையாலாகாத தனத்தை முன் வச்சு, மற்றவங்களுக்கு நான் வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுப்பேன், வண்டி மேலே நின்று நீ கை காட்டலாம், ரோட்ல இறங்கி பேசலாம், என்ன வேணா பண்ணலான்னு பர்மிஷன் கொடுத்தா, அந்த பர்மிஷன் கூட ஒருதலை பட்ச சார்பாக வந்து தாவேக்கா கொடுக்க மாட்டேன்னு போது தவறு. அதைத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்றேன். ரசிகர்களோ தொண்டர்களோ வந்து விஜய் சார் பார்க்க வந்தா உடனே போலீஸ் கோச்சுப்பாங்களா? இது என்னங்க நியாயம்? ஜனநாயகம் பாஸ். ஜனநாயகத்துல மக்கள் தான் பாஸ். அவங்க எல்லாம் சேர்ந்து கை காட்டக்கூடிய ஒருத்தர் தான் பொலிட்டிக்கல் பாஸ். இந்த 2 பாஸுக்கும் சேர்ந்து இவங்க சொல்றதை செய்யறது தான் பப்ளிக் சர்வெண்டோட வேலை. செய்ய மாட்டோம், கூட்டம் வந்தா நாங்க வந்து கோச்சு போனா தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். இல்லை சார், இன்கேஸ் வந்து நாகப்பட்டினத்துலயும் இதே மாதிரி நடந்து பொது சொத்துக்கு வந்து சேதம் ஏற்பட்டா நாளைக்கு கோர்ட் வந்து டிவிக்கு அகைன்ஸ்டா வந்து போலீஸ் இல்ல, நீங்க உங்க அனுமானத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லாதீங்க. போலீஸ் அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி பொது சொத்துக்கள் டேமேஜ் ஆகாத வகையில் பார்க்க வேண்டியது போலீஸின் கடமை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரூல்ஸ் கொடுங்கன்னா கோர்ட் சொல்லுது. நீங்க வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு பொது சொத்து டேமேஜ் ஆச்சு அப்படிலாம் இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை பாஸ். பிரச்சனை என்னன்னா, நீங்க அதுக்கு ஒரு டெபாசிட் வாங்குங்க, அந்த டெபாசிட்லேருந்து அதை கிளைம் பண்ணிக்கங்க. ஒரு கம்பம் சாஞ்சிருச்சா அதை எரெக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் இருக்கிற கைட்லைன்ஸு. ஒன்று இதுக்காக என்ன பண்ணுவீங்க, கட்சி கடைக்கு சொல்லுவீங்களா? அவ்வளோ சீன் இல்லை. நம்ம அடுத்தபடியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குள்ளே போவோம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கட்சிக்கு, அதாவது அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வரவேற்றார், தம்பியை நான் வந்து வரவேற்கிறேன், அவர் வரணும்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து கட்டுமையாக விமர்சிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப என்னன்னா, திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, 2 தலைவர்களும் முன்னிறுத்துறாரு. யாரு? திரு அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்னிறுத்துறாரு. ஆனால் எதிர்க்கிறத பார்த்தா திமுகவையும் அதிமுகவும் எதிர்க்கிறாரு. இதில் எப்படி மாற்று சக்தியாக அவர் இருக்க போறான்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆஃப் லேட் எனக்கு என்ன ஆகுதுன்னா, என் கருத்துக்களை யாருமே கேட்க மாட்டீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க வைக்கிறீங்க. ஐம் கெட்டிங் டயர்ட் ஆஃப் இட். அதாவது காமராஜர் அவர்களோ, பெரியார் அவர்களோ, நீங்கள் தேவர் ஐயா அவர்களோ, சேகர்னார் ஐயா அவர்களோ, இல்லை நீங்கள் கேட்குற இப்போ எம்ஜிஆர் அவர்களோ, அண்ணா அவர்களோ, இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர், ஒரு ஜாதி தலைவர் இல்லைங்க. அவங்க எல்லாருக்குமான பொது தலைவர். தமிழகத்தை தாண்டி மானுட கலத்துக்கு வழிகாட்டினவங்க இவங்கெல்லாம். ஸோ அந்த தலைவர்களை வந்து உரிமை கொண்டாடுறதுல உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னா தட்ஸ் ஒரு இன்செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பிரச்சனை என்னன்னா, அண்ணா ஆரம்பித்த கட்சி தான் திமுக. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து கலைஞர் முதல்வர் ஆகிறாரு. அந்த கட்சியை வீழ்த்தணும்னு எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சிக்கு பேர் என்ன? அண்ணா திமுக. அண்ணா தொடங்கிய கட்சியை வீழ்த்துவதற்கு தொடங்கப்பட்ட கட்சியின் பேரில் முதல் வார்த்தை அண்ணா. தப்பா? அன்னைக்கு எம்ஜிஆரால் கலைஞரால் ஏதாவது பண்ண முடிஞ்ச? எம்ஜிஆர் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இங்கே நிதர்சனம். நீங்க ஒரு கட்சியை வீழ்த்தணும், அந்த கட்சியில சில தவறு இருக்குன்னு சொல்றதுனால அந்த கட்சியில இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள், அன்னைக்கு அந்த கட்சியின் கொள்கை சித்தாந்தங்களை உருவாக்கணுங்க, நீங்க தலைவரை ஏற்றுக்கூட சொல்லக்கூடாது. எல்லாருக்குமான தலைவர்கள் அவங்க. தவறவும் நம்ம வந்து இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்கணும், திமுக மாதிரி நான் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு தாவைக்க வரல. அன்னைக்கு இருந்த நல்ல தலைவர்கள், எம்ஜிஆர் அவர்களோ அண்ணா அவர்களோ என்ன ஒரு ஆட்சியை கொண்டு வர முயற்சித்தாங்களோ, என்ன வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்களோ,
அதை செய்யறதுக்கு இந்த 50 ஆண்டு காலமா அதை செய்ய முடியல. அந்த இடத்துல வழிவிடுச்சு இந்த திராவிட சித்தாந்தங்கள் கொள்கைகள் இருந்தும் அதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போயிட்டாங்கல்ல. சுயமரியாதை பத்தி, ஜாதி இல்லா கட்டமை பத்தி பேசுற ஒருத்தங்க மேடையில ஒரு பெண்மணியா அந்த கட்சிக்காரங்க என்னன்னு சொன்னாரு, நீ அந்த ஜாதியான்னு குறிப்பிட்டு கேட்கிறாரு. சமூக நீதி சுயமரியாதை பேசிட்டு ஓஷி பாஷன்றாரு. எல்லா மதத்துக்கும் வந்து நாங்க தூரமா இருப்போம் ஆனா துவேஷம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நிக்கிறது வந்து வைணவமா, படுக்கிறது வந்து சைவமான்னு பேசுறாங்க. இந்த அளவுக்கு அவதூறா பேசுற தலைவர்கள்லாம் இருக்கும்போது, மக்களை மதிக்காம இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கும்போது உங்க கொள்கையே அங்க டைல்யூட் ஆகி போச்சு. மக்களே இங்க இந்நாட்டு மன்னர்கள் சொன்ன உங்க கொள்கை இல்லாம போச்சு. அந்த கொள்கையை நழுவ விட்ட தோக்கடிச்ச நீங்க வந்து இன்னைக்கு மக்களை தோக்கடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க வேணாம்னு சொல்றதை தவிர அதற்காக அண்ணாவையோ பெரியாரையோ எம்ஜிஆரையோ கொண்டாடக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் அர்த்தம் கிடையாது. தவறவும் நீங்க அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ப்ரிசைஸா எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அச்சீவர்ஸ், சாதனையாளர்கள். அவ்வளவு நாள் இருந்த காங்கிரஸ்ல இருந்தக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சுட்டி காட்டி ஒரு இயக்கத்தை கட்டமைத்து வந்து ஒரு ஆட்சியை பிடித்தார் அண்ணா. இட்ஸ் a miraculous ஜாப். இந்தியாவின் முதல் ஸ்டேட் பார்ட்டி டு கிளைம் பவர். அதே போல அப்படி வந்த கட்சியை அடுத்த 10 ஆண்டுகளை வீழ்த்துறாரு. அந்த கட்சியில இருந்து வந்து ஒரு ஃபேக்ஷன் சொல்லக்கூடிய அதிமுக. இந்த சாதனைகளை அவங்க பண்ணும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜய் சார் இங்க வீழ்த்த முடியாத ஒரு படையே இல்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு காங்கிரஸ் திமுகவில் வீழ்த்த முடியும்னா, திமுகவை அதிமுகவில் வீழ்த்த முடியும்னா, அதை விட இன்னைக்கு அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இருந்த தலைவர்களோட நலிவடைஞ்சு போய் நடக்குது அந்த கட்சிகள். அப்ப அவங்களை நம்மளால வீழ்த்த முடியாதா? முடியுன்ற ஒரு நம்பிக்கையா அவரோட தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்துறாரு. என்னப்பா திமுக அதிமுக மீறிடு வாங்க கேள்விக்காராம அன்னைக்கு முடியும்னா இன்னைக்கு முடியும்னு சொல்ற நரேஷன் அது. அவர் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாரு. அதனால வந்து அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. they are not invincible ன்னு சொல்றாரு. நோ, of course they are not invincible. எந்த படையுமே தோக்கடிக்க முடியாத படை கிடையாது இங்க. அது நம்ம வந்து நெப்போலியன் போனபார்ட்லயே பார்த்தாச்சு. ஆனா யாரும் வந்து தோக்கடிக்க முடியும். அதற்கான பெர்சிவரன்ஸும் ஸ்ட்ராட்டஜி இருந்தா போதும். அது மட்டும் அவர் சொல்லல. அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை வந்து நான் உச்சத்தை உதறிவிட்டு வந்தேன், வருமானத்தை உதறிவிட்டு வந்தேன்னு திரு விஜய் சொன்னதை எல்லா இடத்துலயும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். நான் ஒன்றும் யாருமே வந்து திரு விஜய் அவர்களை வந்து வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடல. அது ஏன் திரும்ப விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காருன்றத அந்த கேள்வியை முன் வைக்கிறார்ல சார். இதுக்கு 2 கேள்வி நான் பதில் கேள்வியா கேட்டுறேன். சீமான் அண்ணனை யார் வர சொன்னது? சீமான் அண்ணனை மட்டும் யாராவது ஒருத்தர் போய் கட்சி ஆரம்பின்னு சொன்னாங்களா? மக்களுக்காக அவர் ஒரு நினைக்கிறாரு. ஒரு பிரச்சனையில இருந்து அந்த கட்சி இருந்தது. எனக்கு கண்டிப்பாக நாம் தமிழ் மேலே பெரிய மரியாதை உண்டு. ஆனால் யாரையும் வாங்கலாம் கூப்பிட மாட்டாங்க. ஏதோ காலத்தில் அரிதா வந்து ரஜினிகாந்த் அப்படி கூப்பிட்டாங்க, அவரு வரலன்ட்டு போயிட்டாரு. அது 95-98 சொல்லிட்டு போனாரு. ஆமா, இல்ல நான் சொல்றது இப்ப 2019 95-98 காலகட்டத்தில் அவர் வாங்க. ஏன்னா எம்ஜிஆரின் மறைவு, எம்ஜிஆர் என்ற கரிஷ்மா பார்த்த பிறகு தமிழகத்துல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படுது. எம்ஜிஆர் மறைவு அதே மாதிரி ஒரு ஸ்டாரா நீ 96 சிஎம்ஏ ஆயிருக்கலாம். ஆமா, அது அவருக்கு அந்த மாதிரி கூப்பிட்டது வந்து ரேர் கேஸ் சினாரியோ. விஜய் சார் வந்து மக்கள் கூப்பிடலன்னு நமக்கு தெரியாது. அவருக்கு புரிந்தவர்களோ தெரிந்தவர்களோ இல்லை அந்த க்ளோஸ்டு சர்க்கிளில் சொல்லியிருக்கலாம். தவறும் யாரும் கூப்பிட மாட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து சீமானை வந்து டைரக்ட் பண்ண வாங்கன்னு யார் கூப்பிட்டா, நடிக்க வாங்கன்னு யார் கூப்பிட்டா, அதே மாதிரி தான் விஜய் சார் யாரும் கூப்பிடல. நம்ம ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். இப்போ இந்த இன்டர்வியூக்கு கூட நான் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் கூப்பிட போகிறீங்க, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னால் நான் வரப்போகிறேன்னா. ஸோ அவங்கவுங்களாம் ஒன்று செய்வாங்க, அது மக்களுக்கு பிடிக்குமா ஆதரிப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ சீமான் அண்ணனையும் யாரும் கூப்பிடல, விஜய் சார் யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவையான காமன் சென்ஸ், அறிவு அவருக்கு இருக்கு. அவர் அதன் செயல்படி யார் ஒருத்தர் சொல்ல கேட்டு செயல்படுத்தல. அவருடைய ஃப்ரீவில் படி அவருடைய அறிவு சார்ந்து அவர் செயல்படுறாரு. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அவர் என்னன்னா உச்சத்தை உதறிவிட்டு வராருன்றதுன்னா, அவர் வந்து நான் உச்சத்தை உதற மாட்டேன், எனக்கு அது வேணும், இல்லை உதறனதால நான் இந்த நிலைமையில இருந்தேன், எனக்கு அது போதும்னு சொல்லி விட்டுட்டு வரன்றது அவரோட செல்ஃப் டிக்ளரேஷனுங்க. இன்னைக்கு நீங்க கூட தான் சொல்றீங்க, சீமான் என்ன சொன்னதில்லை, இதே ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, நான் சினிமாவில் இருந்திருந்தா நான் டைரக்ட் பண்ணியிருக்கலாம், நான் வந்து வருமானத்தை பார்த்துருந்தா சினிமாலேயே இருந்திருப்பேன், தன்மானத்தை பார்த்து தான் அரசியல் வந்தேன்னு. யார் உங்களை வர சொன்னதுன்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நீங்களும் சினிமா விட்டுட்டு வந்தேன்னு தான் சொல்றீங்க. விட்டுட்டு வந்ததுல என்னங்க தப்பு? அவர் ஒன்று பண்றாரு, அதுல டாப்பா வேற இருக்கிறாரு, அதை போதும்னு. இன்னைக்கு நீங்க என்னைக்காவது நம்ம சினிமாலேயோ அரசியல்லையோ ரிட்டையர்மெண்ட்டை வாலண்டரியா அனௌன்ஸ் பண்ண ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? முடியவே இல்லைனா கூட ஏதாவது ஒரு ரோலில் நடிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பேஷன். நான் வந்து அவங்களுக்கு வருமானம், அவங்களுக்கு ஆர்வம் அப்படி சொல்லல, அது ஒரு பேஷன். அவங்க அதில் ட்ரிவனா இருக்கிறாங்க, ஜாபே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு வழி விடணுன்ற ரேராக தான் ஒருத்தனுக்கு தோணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு வழி விடுவோம், நம்ம இன்னொன்று செய்வோம், அடுத்த காலத்துக்கு போவோம், நமக்கு இந்த மக்கள் எதுவும் செஞ்சிருக்காங்க ட்ரை பண்ணுவோன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரேராக நடக்கும். சீமான் அண்ணன் செஞ்சதே நான் மதிக்கிறேன். அதை விட பெரிய ஸ்டாரா இருக்கு விஜய் சார் வர்றது, அதோட அதிகமாக மதிக்கணும். நீங்க வந்து நீங்க பேசுறது போது ஏற்றுக்குவோம், அதே இவர் பேசினா தப்புன்னு சொல்றதுன்னா வன்மம். ஆஃப்டர் ஆல் வன்மம். அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதே மாதிரி திமுக நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து 3rd and 4th பிளேஸுக்கு தான்
நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் போட்டின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அதை கனிமொழி அக்காவே மாற்றி சொல்லிட்டாங்களே, வரக்கூடிய புதிய எதிரிகளையும் நாங்கள் சண்டை செய்வோம் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே வார்த்தையை தான் ரஜினிகாந்த் அவர்களை வந்து இசைஞானி இளையராஜா அவர்களோட பாராட்டுகளும் பேச வச்சாங்க இல்லையா. திமுகவிற்கு தாவேக்கா தான் இன்னைக்கு எதிரின்னு திமுகவுக்கு உணர்ந்திருக்கு, அதை அங்கீகரிக்குது. ஆனால் நாம் தமிழரை வச்சு அதை டைல்யூட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு திமுக அதிமுக, தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷனுக்கு நாம் தமிழர் அண்ட் தாவேக்கான்னு செட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. வாய்ப்பே இல்லை. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 26 எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எங்கே நம்ம ஆட்சி போயிடுன்ற பயத்தில் திமுகவோ, எங்கே நம்மளோட அங்கீகாரம் போயிடுன்ற பயத்தில் நாம் தமிழரோ தாவேக்காவது பயப்படுறது. இது நரேஷன். இந்த நரேஷன் நம்ம பதில் சொல்ல அவசியம் கிடையாது. திமுக அங்கீகரிக்கிறதே இதுக்கு பதில். கனிமொழி அக்கா அங்கீகரிக்கிறதும், கே நேரு அவர்கள் அங்கீகரிக்கிறதும், முதல்வர் அவர்கள் அங்கீகரிக்கிறதுமே இதுக்கு பதில். பாஜகவின் மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்லியிருக்காங்க. தம்பி விஜய் அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே ஒரு கேள்வி எழுது என்னன்னா, அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் கம்மியாக பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னாலே உங்களுக்கு இந்த கேள்வி வராது. பாஜகவை நீங்கள் ரொம்ப அடிக்கிறீங்க, திமுக கொஞ்சம் அடிங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறதுனால 26 எலெக்ஷன் திமுக தானே, நீங்கள் திமுக இன்னும் கொஞ்சம் பெட்டராக அடிக்கலாம்ல, பாஜக இப்போயே அடிக்கிறீங்க, 29 அடிங்கன்னு தமிழிசை அக்கா சொல்கிறதா எனக்கு புரியுது. ஸோ அவர் வந்து காம்ப்ரமைஸே இல்லைங்க. பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அந்த நிலைப்பாட்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுது, ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க. இது எல்லார் கருத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிறதோ இல்லை தாவேக்கா அதன்படி செயல்படுறதோ ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். நம்மளுடைய நிச்சயம் அது கிடையாது. தாவேக்கா அவங்க என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்கிறாங்க, அது சரியாக நடக்கும். 26 தேர்தல் அதை பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து இவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் ப்ரிடாமினன்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது, அது அர்த்தமாக இருக்காதுன்னு சொல்கிறேன். இப்போ தமிழிசை அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பேசணும். அவங்க பேசினப்போ திரு அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அவரை பற்றியும் பேசிடலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் திரு விஜய் அவர்கள் அவங்க கூட வரக்கூடிய தொண்டர்களை, இளைஞர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் ஒரு இளம் தலைவர் தான். இல்லை, நான் அதை ஏற்றுக்கிறேன். எனக்கு வந்து முதல்ல விஜய் சாரை வந்து அவங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக்கான க்ரௌடை வந்து எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அது புரிஞ்சுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு நியாயமான பாயிண்ட் தான். விஜய் சார் வந்து அந்த கூட்டத்தை வந்து, அந்த கூட்டம் மட்டும் இல்லை, அவர் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் சேர்த்து நல்லாட்சி கொடுக்கணும்னு சொல்லி தான் அவர் வரார். ஸோ அவர் இவங்க எல்லாரையுமே வந்து நெறிப்படுத்த வேண்டியதும் வழிப்படுத்த வேண்டியதும் விஜய் சாரோட கடமையில் வருது. இன்றைக்கி அவர் அந்த கடமை அவரே ஏற்றுக்கிறாருன்றது என்னால் புரியுது. ஆனால் அதை சொல்லும்போது நிஜமாவே அந்த அக்கறையோடு சொன்னார்னா ஓகே, நம்ம அதை வரவேற்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் சொன்னார்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தவறவும் இன்றைக்கி நீங்கள் அவர் பாஜக தலைவர்னு சொல்கிறீங்க, அவர் வேற கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. பாஜகக்குள்ளேயே அவருக்கு பெரும் போர்க்கொடி, பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க 2 பேர் மேலேயும். பாஜக தலைவர்கள் மேலே அண்ணாமலை அவர்களும், அண்ணாமலை பாஜக தலைவர்னு சொல்கிறாங்க. ஏதோ திமுக கிட்ட காசு வாங்கி பெருசாக வீடு தோட்டம்லாம் வாங்கிட்டாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை நம்புறது, எது பொய்ன்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஒரு பயாஸ் இல்லாமல் நேர்மையாக இருந்தால் ஓகே, வரவேற்கலாம். அது விஜய் சாரோட நோட்டீஸ்க்கு போகும், அதை அவங்க சரிப்படுத்துவாங்க. பட் கூட்டம் பெருசு, அந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லார்ட்டையும் கொண்டு போய் அதை பென்ட்ரேட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பண்ணட்டும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, கவனிக்கிறீங்க, திரு விஜய் அவர்களோட பரப்புரை எல்லாமே கவனிக்கிறீங்க. கிரவுண்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் வந்த கூட்டம் தான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு சாட்சி. ஒரு பெரிய மக்கள் அதிருப்தி வந்து திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் இருக்குது. இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய வேக்கம் இருக்கிறதுன்றது என்னால் கண்கூட பார்க்க முடியுது. ரொம்ப நாளாக அதை நான் உணர்ந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது வந்து எவிடெண்ட்டாக தெரியுது. அந்த ஒரு மாற்றம் தேவைன்றது இப்போ காலத்தின் கட்டாயம். ஏன்னா நீங்கள் கேப்டன் வரும்போது கூட கேப்டன் இதே ஒரு ஐடியாவோட தான் வந்தார். பட் அன்னைக்கு பொலிட்டிக்கல் கிரவுண்டில் இவ்வளோ வேக்யூம் இல்லை. ஜெயலலிதா அம்மையாரோ கலைஞர் அவர்களோ அவங்க பீக்கில் வேற இருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஆக்டிவ், அட் தேர் பீக். இந்திய துணைக்கண்டத்தோட அரசியல் கலைஞர் ஒன் ஹேண்டாக நிர்ணயம் பண்ணுறாரு. தமிழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் ஒன் ஹேண்டில் வந்து கலைஞர் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மைனாரிட்டி திமுகன்னு. ஸோ அவங்க பீக்கில் இருக்கும்போது அந்த விஜயகாந்த் சாருக்கான ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் கலைஞர் ஜெயலலிதா அம்மையோட மறைவுக்கு அப்புறமா தமிழகத்தில் பெரிய பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குது. அதை யாரும் கேபிட்டலைஸ் இதை சொல்லி தானே சார் கமல்ஹாசன் வந்தார். ஆமாம் வந்தார், வரல, பண்ண முடியல. அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த ஒரு வேக்யூம் இருந்துச்சு. அதை சொல்லி தான் ரஜினி சார் வரனார். பட் அந்த உள்ளே கூட வரக்கூடிய ஸ்ட்ரென்த் ரஜினி சாருக்கு பத்தலை, உள்ளே வந்து சஸ்டைன் ஆகிற ஸ்ட்ரென்த் கமல் சாருக்கு பத்தலை. ஸோ அந்த வேக்யூம் ஸ்டில் பர்சிஸ்ட்ன்றது தான் இதில் வந்து புரிஞ்சுக்கூடிய விஷயம். அதை விஜய் சார் சரியாக ஹேண்டில் பண்ணுவார்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கூட்டம். அது வந்து வாக்காவும் மாறும், நாளைக்கு ஆட்சி மாற்றமாகவும் மாறுன்ற ஒரு அபரிமிதமான நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் எதோ இருந்தாலும் வெயிட் பண்ணி காலம் என்ன சொல்றதுன்னு. திரு விஜய் அவர்கள் அடுத்து நாகப்பட்டினத்துக்கு போறாரு. அங்கே என்ன பேச போறான்றது வந்து ரொம்ப ஆவலா இருக்கு. எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாபு சார் அவர் பேசினதுக்கு அப்புறம் அது குறித்து அவர் என்ன பேசணும் நம்ம டீகோட் பண்ணி பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.